மொரீஷியஸுக்கு 100 மின்சார பேருந்துகள் இந்தியா சார்பில் வழங்கப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். இந்தியா வந்துள்ள மொரீஷியஸ் பிரதமர் நவீன் சந்திர ராம்கூலமை பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியில் சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளிடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின. இதைத் தொடர்ந்து இரு நாடுகளின் தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய பிரதமர் மோடி, மொரீஷியஸில் 500 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை கட்ட இந்தியா ஆதரவு அளிக்கும் என உறுதியளித்தார். கடந்த ஆண்டு மொரீஷியஸில் UPI பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டதை நினைவு கூர்ந்த அவர், அந்நாட்டுக்கு 100 மின்சார பேருந்துகளை இந்தியா வழங்கும் என்றும் அதில் 10 ஏற்கனவே மொரீஷியஸை சென்றடைந்ததாகவும் குறிப்பிட்டார். இதேபோல மொரீஷியஸில் புதிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப இயக்குநரகம் நிறுவப்படும் என்று பிரதமர் கூறினார். மொரீஷியஸின் கடலோர காவல்படை கப்பல் இந்தியாவில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டைச் சேர்ந்த 120 அதிகாரிகள் இங்கு பயிற்சி பெற்று வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க காலக்கெடு விதித்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவரின் விளக்க கேள்விகள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாக்களுக்கு ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் அதிகபட்சம் 3 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கால வரையறை நிர்ணயித்தது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 விளக்க கேள்விகளை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பிய நிலையில் அதையே வழக்காக கருதி நீதிபதிகள் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தனர். இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு முன் 10 நாட்களாக விசாரணை நடைபெற்று வந்தது. இதில் தமிழக அரசு மட்டுமின்றி எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளும் ஆஜராகி வாதத்தை முன்வைத்தன. குறிப்பாக மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, மசோதாக்கள் மீது முடிவெடுக்குமாறு ஆளுநர்கள் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்றும், கடந்த 55 ஆண்டுகளாக வெறும் 20 மசோதாக்களுக்கு மட்டுமே ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்ததாகவும் வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.